ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த சத்தம் இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு உண்மையிலேயே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்புமா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சரி, வழக்கம் போல இந்த உப்புமாக்கு கீழே சுரண்டறத ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா நீங்க சுரண்டி எடுக்கிறத நான் போட்டே ஆவேன். நான் வீடியோலாம் பண்ணக்கூடாது. இதோ உனக்கு தனியா எடுத்து வச்சிட்டேன். நான் சுரண்டிட்டு இருக்கேன். வீடியோ போட்டேன்னா இனிமேல் நான் உனக்கு ரிவ்யூவே சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ரிவ்யூ சொல்லவே வேணாம். உப்புமா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்ற ரிவ்யூவே வரும் உங்ககிட்ட இருந்து. இது வந்து என்னோட சீக்ரெட். இது எங்க அம்மா கூட தான் தெரியும். இது டேஸ்ட் உனக்கு என்ன தெரியும் ஆக்சுவலி? எனக்கு வேணாம்ப்பா. அந்த அடி பிடிச்சது கருகுனது எதுவும் எனக்கு வேணாம். நீங்களே சாப்பிடுங்க. உனக்கு தெரியாது. உனக்கு கொஞ்சம் வேணுமா? எனக்குலாம் வேணாம்ப்பா. அது நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உப்புமா? வேற லெவல் டேஸ்ட். எப்படி அந்த ரொம்ப ஃப்ளேவரா இருக்கு. எப்படி இன்னைக்கு உப்புமா பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சு ஊத்துனேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு தாளிக்கிறதுல கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா ஒன்று வரமிளகா, அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் பெரிய வெங்காயம் வதக்குனது, அப்புறம் வந்து அதை வதக்கிட்டு அந்த அரைச்சது எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதில் உப்புமா போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிருக்கேன். ரைட், கரெக்டாக கருகும் விட்டுருக்கேன். இது கீழே தீ விட்டுருக்கேன். அதான் எனக்கு முக்கியம். ஆனால் நான் எத்தனையோ சைக்கோங்களை பார்த்துருக்கேன். தோசை சைக்கோ, பிரியாணி சைக்கோ, உப்புமா சைக்கோ நீங்களாத்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேவர், அந்த இஞ்சி ஃப்ளேவர் எல்லாம் சும்மா தூக்கலா இருந்துச்சு. உப்புமாவை ஃப்ளேவரா கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்ண நான். உப்புமா இஸ் லைஃப்.